சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திடச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் ஆகாஷ் என்பவரை போலீசார் விடிய அடித்ததாக 2 custodial deaths in 2 days, 4 custodial deaths in less than 2 months. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற 2021 நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் இறந்து போன அஜித்குமார் வரைக்கும் மொத்தம் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. போன ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப நடந்த லாக்அப் டெத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஸ்டாலின் இப்ப அவர் ஆட்சியில் அவரோட துறையில நடந்த லாக்அப் டெத்துக்கு இது வரைக்கும் வாயே திறக்கல. ஜெயராஜ் பினிக் லாக்அப் டெத்துக்கு பொங்கின திடீர் போராளிகள் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. விசாரணைன்ற பேர்ல சித்திரவதை பண்ணி லாக்அப்ல கொள்றதும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்றதும் ஸ்டாலின் அரசாங்கம் மனித உயிர்களை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கு. காவல்துறை சித்திரவதையினால கொல்லப்பட்ட எல்லாருமே சாதாரண பின்புலம் உள்ள ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தான். சமூக நீதி சமத்துவம்னு மேடைக்கு மேடை பேசிட்டு ஏழை எளிய குடும்ப பின்னணியில இருக்கிறவங்கள கொலை பண்றதுதான் திராவிட மாடலா? எதிர்கட்சியா இருக்கிறப்ப குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு ட்விட்டர்ல ஒரு பக்கம் ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் நீதி கிடைக்கணும்னு உதயநிதியும் மாறி மாறி ட்வீட் போட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல கனிமொழி எம்பி பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லி திமுக சார்பில் 25 லட்சம் பணமும் கொடுத்துட்டு வந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ண திமுக நடக்கிறது அவங்க ஆட்சினதும் தனக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. பதவிக்காக திமுக எந்த எல்லைக்கும் போய் நாடகம் போடுன்னு இதுல இருந்தே தெளிவா தெரியுது. இந்த விடியாட்சி கைவசம் இன்னும் 1 வருஷம் இருக்கிறதுனால மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்.